அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது 5G இந்தியா லான்ச்சுடைய அஃபிஷியல் டேட் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம். பேக்ரவுண்ட் மொபைல் இந்தியா இதோட அஃபிஷியல் லான்ச் பற்றின தகவலும் வெளியாக இருக்குது. அதுவும் பார்த்துலாம் சாம்சங்குடைய M52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 566ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஃபைனலாக இந்தியாவில் 5G லான்ச்க்கான அஃபிஷியல் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அகைன் இந்தியாவில் 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து August 15, 2022 அன்றைக்கி, அதாவது 75th இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஈவெண்ட்டாக இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், அதோட 5G லான்ச்னு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாருமே, டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க தரப்புலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க எப்படி 5G இவங்க ரெடி பண்ணாங்கன்னு. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்தியாவில் 5G அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து ட்ரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தான் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. இதே 6 மாதம் ஆகும்னு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணி டவர், ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எல்லா கியர்ஸும் இந்தியா தான் இல்லைனா ஏதாவது மேட் இன் சைனா இருக்கான்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியாவில் 5G அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்தியாவில் 5G அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அகைன் இந்த 5G ரோல் அவுட் கூட பேட்ச் வைஸாக தான் இருக்கும். இமீடியட்டாக இந்தியா முழுக்க இவங்க ரோல் அவுட் பண்ண மாட்டாங்க. பேட்ச் வைஸாக வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸ்டார்லிங்க் உடைய சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கவரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட்குள்ளே வந்து குளோபல் கவரேஜ் நாங்கள் பண்ணிவிடுவோம். எக்ஸப்ட் போலார் ரீஜன்ஸ் தவிர எல்லா இடங்கள்லையும் எங்களுடைய இன்டர்நெட், அதாவது சேட்டலைட் இன்டர்நெட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,420 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து இவங்க வைஃபை, அதாவது ஏர்லைனில் வைஃபை அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காம்போவோட ரொம்பவே குவிக்காக இவங்களுடைய கஸ்டமர் பேஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய ஏர்லி ஆக்சஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. பட் இதோட அஃபிஷியல் இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஜூலை 1 அன்னைக்கு இதோட பப்ளிக் ரிலீஸ், அதாவது ப்ளே ஸ்டோரில் இதோட அஃபிஷியல் கேம் அவைலபிளாக இருக்கும். எல்லாரும் டவுன்லோட் பண்ணலாம். தற்சமயம் ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பக்ஸ் இருக்குது, லேக் ஆகுது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பப்ளிக் ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூடவே வந்து நீங்கள் ஒருவேளை iOS யூஸராக இருந்தால் அவங்களுக்கும் பேரலாக வந்து பப்ளிக் ரிலீஸ் அப்போ அவைலபிளாக இருக்கும்னு தெரியுது. வாட்ஸ்அப் எப்போவுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்காக நிறைய ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பெட்டா டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் ஃபீச்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ஸ் எதுவுமே தெரியாது. இனிமேல் வந்து உங்களுடைய வாய்ஸ் ஹை லோ எவ்வளோன்னு ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அகைன் எப்போ மாதிரி அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்ன பேசியிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபீச்சர்லாம் ஆல்ரெடி இருக்குது. பட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வேவ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ஃபீச்சரில் பெட்டா டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வாட்ஸ்அப் உடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் ஒரு ஃபீச்சர் ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ், அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து ஆன்லைனில் இருக்காங்களா இல்லைனா லாஸ்ட் சீன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் டிஸ்பிளே ஆகாது அப்படின்னு தெரியுது. அதுவும் பெட்டா டெஸ்டிங்கில் இருக்க கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். அடுத்த அப்டேட் நெட்ஃப்ளிக்ஸ் யூசர்ஸ்க்கெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் பார்ஷியலாக டவுன்லோட் பண்ணி மூவிஸ், வெப் சீரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் 100% டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும், இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல். ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு வேளை வந்து 10%, 50% தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த 10%, 50% வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல். ஃபுல்லாக 100% நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பார்ஷியலாக டவுன்லோட் பண்ணி இனிமேல் நீங்கள் மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். எஸ்பெஷலி இது ட்ராவலர்ஸ்க்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க, இன்டர்நெட் கனெக்ஷனில் டவுன்லோட் பண்ண முடியல, பாதி தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் டென்ஷன் இல்லை. எவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யமாஹா மோட்டர் கம்பெனி இந்தியாவில் ஒரு ஃபுல்லி ஃப்ளெஷ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாலையும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான வந்து டீலர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இந்தியாவில் இவங்களுடைய அஃபிஷியல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியாவில் ஈவிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ப்ராப்பராக இல்லை. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம், பட் எங்கே சார்ஜ் பண்ணுறது, ப்ராப்பரான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ரெடி
ரெடி ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் அஃபிஷியல் லான்ச் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஓலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப் டெவலப்பருக்கெல்லாம் வந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் டெவலப்பராக புது ஆப் லான்ச் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் ஆப் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆப் ஜெனுவேனா, இந்தியன் பேஸா, இல்லைனா வேறு ஏதாவது ஊர்லேருந்து இருக்கா, உங்களை கான்டாக்ட் பண்ணணும் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஆப் வந்து பப்ளிக் பண்ணுவாங்க. அகெயின் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால்பே உடைய நத்திங் பிராண்டு கீழே வந்து புதுசாக ட்ரூ வயர்லெஸ் வந்து ஜூலை 27 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதோட அவைலபிலிட்டி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 27 அன்னைக்கு இதோட அஃபிஷியல் லான்ச். இதுக்கான டீசரும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு போட்டு வந்து எங்களது யூனிக்காக இருக்கும், மற்றவங்களது மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஜூலை 27 அன்னைக்கு உங்களுடைய அஃபிஷியல் லான்ச். ட்விட்டரில் மறுபடியும் இந்தியா மேப்பை வந்து தவறாக காட்டியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜம்மு, காஷ்மீர், லடாக் இந்த 3 பிளேஸும் வந்து இந்தியா மேப்லேயே மிஸ்ஸிங். இது வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி வந்து மேப்பை வந்து குளோபலாக டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஐடி ரூல்ஸ் வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ட்விட்டர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போ கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்போவுமே இந்தியா மேப்பை வந்து தவறாக காட்டுறாங்க. ஒன்று இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி சில ஸ்டேட்ஸையும், இல்லைனா சைனாவில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை தவறாமல் கமெண்ட் சொல்லுங்க. ஷாமி ரீசெண்டாக Mi 11 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய Mi 12 சீரிஸ் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அகைன் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 888+ இல்லைனா 895 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 200 மெகா பிக்சலோட இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நேற்று தான் 192 மெகா பிக்சல் பார்த்தோம். அதுக்குள்ளே 200 மெகா பிக்சலில் ஷாமி தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் Mi 12 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுளுடைய Pixel 5 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஓன் சிப்செட் கிடையாது. ஸ்னாப் ட்ராகன் 765Gல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. அகைன் இந்த வாட்டி வந்து இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ கூகுளுடைய Pixel 5 லான்ச் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங்குடைய M சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. இது சாம்சங்குடைய M52 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து சிங்கிள் கோர் 776, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2877. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இது ஸ்னாப் ட்ராகன் 778 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வரல. ஸோ சாம்சங்குடைய M சீரீஸில் M52 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து சாம்சங் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா வந்து லான்ச் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கான அப்டேட் அப்படின்னு இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸும் வந்து கரெக்டாக இவங்க கொடுத்துட்ருப்பாங்க. பெரிய அளவில் பக்ஸ் வராது, பெர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து குறையாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி ரொம்ப வருஷமாக இவங்க தான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடிஷ்னல் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது என்டர்பிரைஸ் மாடல்ஸ்க்கெல்லாம் 5 இயர்ஸ்க்கான அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய S20 சீரிஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே வந்து 5 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை காஸ்ட்லியாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் 5 வருஷம் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட யூஸ் பண்ணிக்கலாம். Vivo உடைய S சீரிஸில் Vivo S10 சைனாவில் வந்து இதோட டீசர் போஸ்டர் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1100 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அதோட கேமரா வந்து 108 மெகா பிக்சல் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் Vivo V21 Pro 5G லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஷாமியுடைய Mi 12 எத்தனை மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் ட்ராகன் 88+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரபு. கங்க்ராச்சுலேஷன் பிரபு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.